வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசகம் பேசுகிறேன். ஓம் தத் புருஷாய வக்கரதுண்டன் தன்னோதி புருஷாய ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளோம் கம் கணபதியே நமோ. ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கிர சனி பிரச்சர ஆகாவ கேதாவ நமக. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபூத வசிவிசியம் மங்குரங்கு பஞ்சபூத வசிவிசியம் லங்குவங்கு பஞ்சபூத வசிவிசியம் நங்குமங்கு பஞ்சபூத வசிவிசிய சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபூதத்தினோட அனுகிரகம் அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியவர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்றேன். ஓம் சரவண பவாய நமக. இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா மேச லக்கணமும் திருமண வாழ்க்கையும் அப்படிங்கிற தலைப்புல தான் பேச போறோம். இது ஜென்ரலானது தான், பொதுவான பலாபலன்கள் தான். ஓகேங்களா? இது அப்படியே உங்க ஜாதகத்தை நீங்க பொருத்தி பார்க்க வேண்டாம். ஓரளவுக்கு 50% பலன்கள் பேசும். ஓகேங்களா? அவங்க சுயஜாதகப்படி பலன்கள் மாறுபடும். ஓகேங்களா? ஏன்னா பெற்றோர்களுக்கு வந்து தன்னுடைய பிள்ளைகளோட கல்யாணம் அரேஞ்சு மேரேஜ் நடக்குமா அல்லது லவ் மேரேஜ் நடக்குமா அப்படின்னு தான் பெரும்பாலானவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓகேங்களா? அதில் பார்த்தோம்னா பெரும்பாலான பசங்க பார்த்தோம்னா திருமணம் அந்த வயசு வரும்போதே காதல் அப்படிங்கிற ஒரு ஈர்ப்புனால சிக்கிக்கிறாங்க. அது கடைசி வரையில் அவங்களுக்கு அந்த காதல் வாழ்க்கை நடக்குமா அல்லது அந்த திருமணம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் ஜாதகத்தில் ஜென்ரலாக நாம் பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா மேஷ லக்னம். ஓகேங்களா? மேஷ லக்னம் அப்படிங்கும்போது லக்னத்திற்கு 7 குடைவன் யாருன்னா சுக்கிரன் தான் வர்றார். சுக்கிரன்னா அழகை ஆராதிக்கிறது, ஒரு நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம். ஓகேங்களா? 7 குடைவனாக வர்றதுனால தனக்கு வரக்கூடிய மனைவி ரொம்ப அழகானவராக இருக்கணும் அப்படிங்கிறது மேசலக்கணக்காரங்க பொதுவாக நினைப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அவங்களுக்கு வந்து காதல் திருமணமா அவங்க ஜாதகத்தில் நடக்கணும் அப்படின்ட்டு இருந்தா என்னன்னா சுக்கிரன் வந்து ஆட்சி பலம் பெற்று லக்னத்தை பார்க்கணும். ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது பார்த்தோம்னா சந்திரன் மேசராசியாக இருந்தால் சந்திரன் அந்த இடத்துல உட்காரணும். மேஷ லக்னத்துக்கு வந்து சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று அமர்ந்திருந்தா லவ் மேரேஜ் நடக்கும். ஓகேங்களா? லவ் மேரேஜ் நடக்கும். அல்லது லக்னத்திற்கு 5 குடையவன் சூரியனும் லக்னத்திற்கு 7 குடைய சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றோ அல்லது 7ஆம் இடத்துல அமர்ந்தோ அல்லது 5ஆம் இடத்துல அமர்ந்தோ இருந்தாங்கன்னா காதல் திருமணங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காதல் திருமணம்னா 5 குடையவன் மனசுக்காரணும், மனசு சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. மனசு அப்படிங்கிற இடம் 5ஆம் இடம் பூர்வனி ஸ்தானம், 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம். இவங்க 2 பேரும் பரிவர்த்தனை ஆகிறது அல்லது ஒரு இடத்துல போய் அமர்றது. அப்புறம் பார்த்தோம்னா சந்திரன் வந்து மனதுகாரன், சுக்கிரன் வந்து ஆசைகளை அதிகமாக தூண்டுற ஒரு கிரகம். இவங்க 2 பேரும் காம்பினேஷன் ஜாதகத்தில் இவங்க 2 பேரோட காம்பினேஷன் இருந்து இந்த மாதிரி பரிவர்த்தனைகள் இருந்தாலோ ஏதாவது ஒன்று இருந்தாலோ அது வந்து காதல் திருமணங்களாக நடக்கும். ஓகேங்களா? அந்த காதல் வந்து கடைசி வரையில் ட்ராவல் ஆகி போகணும்னா இந்த கிரகங்கள் வந்து 6, 8, 12 மறையாமல் இருக்கணும். 6, 8, 12 மறையாமல் இருந்து குரு பார்வை பெற்று இருந்தால் திருமணம் வந்து திருமணம் வந்து சக்சஸ்ஃபுல் திருமணமாக போய் முடிஞ்சு நன்மைகள் நடக்கும். அதுக்கே வந்து அந்த 5 குடைவனுக்கோ அல்லது 7 குடைவனுக்கோ வந்து பார்த்தோம்னா அல்லது சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கோ வந்து பார்த்தோம்னா ராகு கேது தொடர்புகள் ஏற்பட்டிருந்தாலோ அல்லது 6, 8 குடைவனோட தொடர்புகளோ ஏற்பட்டிருந்தா அது பிரச்சனைகள் ஆகும். சுக்கிரன் தொடர்பு ஏற்பட்டிருந்துட்டா அது என்னாக இருதார அமைப்பு ஏற்பட்டுரும். சுக்கிரனுக்கு வந்து ராகு சம்மந்தப்பட்டிருந்தா 2 தாரம் 7ஆம் இடத்துல போய் அமர்ந்தா திருமணம் வந்து காதல் திருமணமாக இருந்தாலும் கூட 5 குடைவன் அங்கே சம்மந்தப்பட்டிருந்தா அந்த முடிவு ஏற்பட்டு இன்னொரு கல்யாணம் நடந்துடும். ஓகேங்களா? அல்லது 7ஆம் இடத்துக்கு ராகுவோ கேதுவோ சம்மந்தப்பட்டிருந்தா தாரதோஷம் ஏற்பட்டு கல்யாணம் வந்து முறிவில் ஏற்பட்டுரும். திருமணம் வந்து முறிவு ஏற்படுறது, கல்யாணம் தள்ளி போகிறது, அந்த காதல் வந்து கைகூடாமல் போகிறது, இந்த பிரச்சனைகள் தந்துடும். ஓகேங்களா? அதே வந்து 7 குடைவன் 5 குடைவன் வந்து 6ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டால் அது சண்டைகள் ஏற்படும், கோர்ட்டு கேஸ் விவகாரங்கள் வரும், பிரச்சனைகள் ஏற்படும். ஓகேங்களா? போலீஸ் ஸ்டேஷன் வரையிலும் போய் பிரச்சனைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் ஏற்பட்டுரும். 7 குடைவனும் 5 குடைவனும் சம்மந்தப்பட்டிருந்தா. ஓகேங்களா? இது மாதிரிலாம் முறிவுகள் எல்லாம் ஏற்பட்டுரும். ஓகேங்களா? திருமணம்ங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு எப்படி இருந்தாலும் பார்த்தாலும் ஏதாவது ஒரு சிக்கல்களை கொடுக்கும்.
திருமண வாழ்க்கைங்கிறது. ஒன்றா பசங்க பெற்றோர்களுக்கு மீறி யாரையாவது விரும்பி இந்த மாதிரி பொசிஷனும் ஜாதகத்தில் தவறு நடந்தது. அப்படி இன்னொரு விஷயம், ராகுவோட திசை நடக்குது அப்படின்னா, ராகுவோட திசை சுக்கிர புத்தி காலம் வரும்போது, ஓகேங்களா, சுக்கிர திசை நடந்து அல்லது ராகுவோட புத்தி வரும் காலங்களில் பார்த்தோம்னா முரண்பாடான தன்னுடைய தகுதிக்கு கீழ்த்தரமான தன்னுடைய குடும்பத்துக்கு செட் ஆகாத அல்லது தன் குடும்பத்தை விட கீழ் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேரை விரும்பக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுரும். ஓகேங்களா, அதெல்லாம் பார்த்தோம்னா இந்த 7ஆம் இடத்துக்கு வந்து ராகுவோ கேதுவோ சம்மந்தப்பட்டு அல்லது 6 குடைவனோ 8 குடைவனோ சம்மந்தப்பட்டு இருந்தால் அந்த மாதிரி நிர்பந்தம் எல்லாம் ஏற்பட்டு அது வந்து திருமணம் முடிவு போய் குடும்பத்தில் பிரச்சனைகள், சண்டை, சச்சரவுகள் எல்லாம் ஏற்பட்டு பல பிராபலங்களையெல்லாம் நிறைய தருது. அது மாதிரி ஜாதகங்கள் எல்லாம் நிறைய நான் பார்த்துருக்கிறேன். அந்த அனுபவத்தில் தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா, அந்த அனுபவத்தில் தான் பேசிட்டு இருக்கிறேன். நான் பொதுவாக ஒரு நாடியில் எடுத்து பார்த்தா 7 குடைவனும் 5 குடைவனும் பரிவர்த்தனையாக இருந்தாலோ அல்லது இடம் மாறி இருந்தாலோ ஒரு வீட்டில் ஒருவர் இருந்தாலோ காதல் திருமணங்கள் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி. ஓகேங்களா, அப்படி இருந்தால் ஜாதகத்தில் அந்த ஆப்ஷன் இருந்தால் காதல் திருமணங்கள் நடக்கும் அப்படின்னு. அந்த காதல் திருமணம் லைஃப் லாங் சக்சஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்னா குரு பார்வை இருக்கணும். அவங்க நல்ல ஸ்தானங்கள்ல அமர்ந்திருக்கணும். 6, 8, 12 குடையவனோட சம்பந்தம் இல்லாம குரு பார்வை பெற்று நல்ல ஸ்தானங்கள்ல அமர்ந்திருந்தா அது வந்து சக்சஸ்ஃபுல் காதல் திருமண வாழ்க்கை. ஓகேங்களா, பெற்றோர்களே பார்க்குற கல்யாணம் அப்படின்னா மேச லக்னத்துக்கு எப்படி அமையணும் அப்படின்னு பார்த்தா 7 குடைவன் ஆட்சி பலம் பெற்று, ஓகேங்களா, 7 குடைவன் ஆட்சி பலம் பெற்று குரு லக்னத்தில் நின்று அதை பார்த்தாருன்னா பெற்றோர்கள் பார்க்கக்கூடிய வரன் அமைஞ்சிடும். அல்லது கேந்திர திரிகோணங்கள்ல குரு நின்று லக்னத்தை பார்த்துட்டா அல்லது லக்னாதிபதியை பார்த்துட்டா அவர் தவறான வழியில போக மாட்டார். அவர் வந்து அந்த ஜாதகர் வந்து மேச லக்ன ஜாதகர் வந்து செவ்வாய்க்கு குரு பார்வை பெற்று லக்னாதிபதி 6, 8, 12 மறையாம குரு பார்வைக்குள்ள உட்பட்டு இருந்தார்னா குரு பார்த்துட்டா எந்த தவறான வழியிலும் ஜாதகரை லக்னாதிபதியை பார்த்துட்டா தவறான வழியில் அவர் போக மாட்டார். இது அனுபவம், உண்மை. ஓகேங்களா, குரு வந்து பார்த்துட்டாரு அப்படின்ட்டா அவரை வந்து குடும்பத்துக்கு விரோதமான கெட்ட வழியில போய் குடும்பத்திற்கு ஒரு அசிங்கமான ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி தரமாட்டார் அப்படிங்கிறத விதி. ஓகேங்களா, விதி. அவர் 7ஆம் இடத்தை பார்த்துட்டாலும் அந்த விதி பொருந்தும். ராகு கேது சம்மந்தப்பட்டு இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். இது நான் சொல்றதெல்லாம் ஒரு பொதுவான பலன் தான். குரு பார்வை எப்படி இருக்கு, 5 குடைவனும் 7 குடைவனும் எப்படி இருக்கிறாங்க, 7ஆம் இடத்துல அசுபகிரகங்கள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து சொல்ல முடியும். அதே மாதிரி அப்ப நடக்கும்போது என்ன திசை புத்திகள் நடக்குது அதுக்கு தகுந்த மாதிரிதான் திருமண வாழ்க்கை அவர்களுக்கு அமையும். ஓகேங்களா, திருமண வாழ்க்கை அமையும். திருமணமே நடக்காம போகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு மேச லக்னத்துக்கு. அப்ப ஜென்மத்துல ராகு கேது உட்காந்து, ஜென்ம லக்னத்துல ராகுவோ கேதுவோ உட்காந்து 7ஆம் இடத்துல சனி செவ்வாய் சம்மந்தப்பட்டு உட்கார்ந்து இருந்தாங்கன்னா திருமணம் நடக்கிறதே கேள்விக்குறியாயிரும் மேச லக்னத்துக்கு. ஓகேங்களா, இது மாதிரி எல்லாம் இருக்கு. ஓகேங்களா, சன்னியாசி அமைப்புங்கிற மாதிரி நிறைய இருக்கு. ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா நம்ம மணிக்கணக்கில் நாள் கணக்கில் பேசிட்டு இருக்கிறான். ஓகேங்களா, அந்த ஸ்தானம் நின்ற வீடு, அது வந்து ஏரிய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம நிறைய பேசலாம். இப்போ நம்ம ஷார்ட்டா சொல்றது எப்படின்னா 7ஆம் இடத்துல வந்து அசுப கிரகங்கள் அமராமல் குரு சம்பந்தப்பட்டு குரு பார்வை பெற்று நல்ல ஸ்தானங்கள் 7 குடைவன் இருந்தால் நல்ல திருமணங்கள் வீட்டில் பார்க்குற அமைகிற ஒரு திருமண வாய்ப்புகள் நடக்கும். அதே 7 குடைவனும் 5 குடைவனும் சம்மந்தப்பட்டு அவர் 6, 8, 12 மறையாம கேந்திர திரிகோணங்கள் வந்தால் அவர் விருப்பப்பட்டு அமையக்கூடிய வரன் அமையும். ஓகேங்களா, 8 குடைவன் 6, 8 குடைவன் சம்மந்தம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அது கோர்ட்டு கேஸ் வில்லங்கத்தின் மூலமாக போய் முடியும் அப்படிங்கிறதா விதி. ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிள் அமைக்கிங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா, என்னிடத்துல ஜாதகம் பார்க்கணும், பிரசனம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும்னுட்டா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, வணக்கம், வாழ்க வளமுடன்.